ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா தரமான ஒரு சைனீஸ் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லை. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. உங்கள் ஃபிலிம் ரோல் 5 ஸ்டார் மூவியும் கூட. இதில் ஒரு வேற லெவல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையில் வர எல்லாமே ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் தான். 1970களில் வந்து சைனாவில் வந்து அந்த கல்ச்சரல் ரெவல்யூஷன் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த டைமு. அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கும் பையனுக்கும் இடையில வந்த லவ் ஒரு ரெகுலரான லவ் மாதிரி இல்லாம ரொம்ப பியூரான அழகான ஒரு காதல். நான் அடிச்சு சொல்றேன், இந்த வீடியோ முடியும் பொழுது உங்க மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை இந்த படம் கொடுக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நானும் முடிஞ்ச அளவுக்கு உயிரோட்டமா இந்த கதையை சொல்றேன். நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2010வது வருஷத்துல ரிலீஸ் ஆன அண்டர் த ஹாத்ரோன் ட்ரீன்ற ஒரு வேற லெவல் சைனீஸ் ஹார்ட் பிரேக்கிங் மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல 1970வது வருஷங்கள்ல சைனாவுல கல்ச்சரல் ரெவல்யூஷன் பீக்ல இருந்த டைம். இந்த ரெவல்யூஷனுக்கு லீடரா இருக்கிறது யாருன்னா, சைனாவுடைய சர்வாதிகாரியான மாவோ தான். இது என்னடா ரெவல்யூஷன் கேட்டீங்கன்னா, சைனால பழமையான விஷயங்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க எல்லாருமே உழைக்கிறவன் தான், மேல கீழன்னு கிடையாதுன்னு முதலாளித்துவத்துக்கு எதிராகவும் போராட ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் பசங்களாம் மிலிட்டரி யூனிஃபார்மை போட்டு மாவோவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரே இடத்துல ஸ்கூல்ல உட்கார வச்சு பாடம் நடத்தக்கூடாது, கிராமங்களுக்கு கொண்டு போகணும், அங்க இருக்கிற வாழ்க்கையை சொல்லி தரணும், இப்படிதான் பாடம் எடுக்கணும் அப்படின்னு மாவோ சொல்ல, சோ அதை கேட்டு எல்லா ஸ்கூலுமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் ஒரு ஸ்கூலுடைய டீச்சரு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு சைனாவுடைய ஒரு கிராமத்துக்கு பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பஸ் வந்து ஒரு டவுன் வரைக்கும் தான் போகுமே. சோ அதனால அங்க இறங்குறாங்க. இவங்க போக போற அந்த கிராமத்தை சுத்தி காட்டுறதுக்காக ஒரு வயசான கைடு ஒருத்தரும் இருக்காரு. டீச்சரும் போயிட்டு, நீங்க தான் கைடா, சரி இங்க இருந்து கிராமத்துக்கு எந்த பஸ்ல போகணும்? பஸ்ஸா? தம்பி வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு நடக்க வச்சே இவங்கள கூட்டிட்டு போறாரு. ஏன்னா இன்னும் அந்த கிராமத்துக்கு பஸ் வசதி எதுவும் வரல. சோ டீச்சரு ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லாருமே நடந்தே ஒரு மலைக்கு மேல இருக்கிற ஹாத்ரோன் ட்ரீ கிட்ட போயிட்டு உட்கார்றாங்க. சோ உடனே டீச்சர் அங்க இருக்கிற பசங்களுக்கு அந்த மரத்தை பத்தி பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. பசங்களா, இதுக்கு பேரு ஹாத்ரோன் ட்ரீ. சைனால நிறைய இடத்துல இந்த மரங்கள் இருந்தாலும் இந்த ஒரு மரம் ரொம்பவே ஸ்பெஷலானது. ஏன்னா இந்த மரத்தை ஹீரோக்களுடைய மரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2வது சீனோ ஜப்பான் வார் அப்போ நம்ம நாட்டு வீரர்களை ஜப்பான்காரங்க இந்த மரத்துல தான் கொடூரமா கொலை பண்ணாங்க. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, நிறைய பேரை கொலை பண்ணிருக்காங்க. அப்படி இறந்து போன நம்ம நாட்டு ராணுவ வீரர்களுடைய ரத்தம் எல்லாம் இந்த மரத்துக்கு கீழே போயிருக்கு. அதனாலேயே சொல்லுவாங்க, மத்த ஹாத்ரோன் ட்ரீல எல்லாம் வெள்ளை கலர் பூக்கள் தான் பூக்கும், ஆனா இந்த மரத்துல சிகப்பு கலர்ல பூக்குமா. சோ அதுக்கு காரணம் நம்ம ராணுவ வீரர்களுடைய ரத்தம் தான் அப்படின்னு ஒரு கதையும் இருக்கு அப்படின்னு டீச்சர் சொல்ல சொல்ல பசங்களாம் நோட்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி டீச்சர் கூட வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் இந்த பொண்ணு. இவங்க பேரு ஜிங்கு. சோ அப்புறம் எல்லாரும் கிராமத்துக்கு போறாங்க. டீச்சர் என்ன சொல்றாருன்னா, பசங்களா 2 பேரா ஒரு வீட்ல தங்கிக்கோங்க அப்படின்னு அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுடைய வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பசங்களும் போனதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம ஜிங்கு மட்டும் தான் தனியா இருக்காங்க. இதை இவங்களை கூட்டிட்டு வந்தாருல கைடு, அவரை பார்த்துட்டு, என்னம்மா உனக்கு வீடு இல்லையா, சரி வா நீ என் வீட்ல தங்கிக்கோ அப்படின்னு இவரு கூட்டிட்டு போறாரு. சோ அந்த கைடோட ஒய்ஃபும், வாமா வாமா நீ எங்க வீட்ல தங்க போறியா அப்படின்னு கூப்பிட, அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா. அந்த பாப்பா ஓடி வந்து, அக்கா அக்கா நீங்க என் ரூம்ல இருங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வெல்கம் பண்றாங்க நம்ம ஜிங்க. சோ ஜிங்கும் வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. கைடோட ஒய்ஃபும் வந்து, இந்த போட்டோல இருக்கிறது என்னோட பையன், அவனோட ஒய்ஃப். அப்புறம் தோ பாருங்க இந்த குட்டி வாண்டு, அந்த குட்டி பொண்ணும், ஆமா ஆமா நான் தான் அது. அப்புறம் இது என்னோட பொண்ணு, பேரு ஃபேங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு பையன் வரான். இந்த பையன் தான் என்னோட 2வது பையன், பேரு மின் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படின்னு நம்ம கைடோட ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே இன்ட்ரோ பண்றாங்க. நம்ம ஜிங்கும், ஆன்ட்டி உங்களுக்கு சமைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவங்க 2 பேருமே ஹெல்ப் பண்ணி சாப்பாடையும் ரெடி பண்றாங்க. அப்பதான் அந்த கைடோட ஒய்ஃப் வந்து அந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பா கிட்ட, ஏய் போயிட்டு உன்னோட அங்கிளை கூட்டிட்டு வா, தனியா போகாத, இந்த ஜிங் அக்காவையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, நம்ம ஜிங்க கூட்டிட்டு அந்த குட்டி பொண்ணு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிங்கும், ஆமா ஏதோ அங்கிள்னு சொன்னாங்களே உன் அம்மா, யார் அவரு, எங்க இருக்காரு? அவரு பக்கத்துல இருக்கிற ஜியோலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் யூனிட்ல இருக்காரு, அவரு ரொம்ப அழகா இருப்பாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி நேரா டென்ட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு போக நம்ம ஜிங்க வந்துட்டு தூரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டென்ட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் வராரு. அவர் அந்த குட்டி பாப்பாவை தூக்கிக்கிட்டு அப்படியே ஜிங் கிட்ட வராரு. சோ இவரோட பேரு வந்து சானு. சோ அவரும் ஜிங்க பார்த்து, அம்மா நீங்க யாரு? நான் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், சிட்டில இருந்து வரேன், எங்க சார் வந்து இங்க பாடம் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாரு. ஓ அப்படியா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹாத்ரோன் ட்ரீயை பத்தி தெரிஞ்சிருக்குமே. ஆமா நான் அதை பத்தி தான் எழுதுறதுக்காக வந்திருக்கோம். சரி ஓகே அப்படின்னு பக்கத்துல வராரு. அவரு தூக்கி வச்சிருக்கிற பாப்பாவுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு, அடுத்தது நம்ம ஜிங்குக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்தா, இல்ல இல்ல எனக்கு வேணாம் குழந்தைக்கு கொடுங்க. உடனே அந்த குட்டி பாப்பாவும், சாக்லேட்டுன்றது குழந்தைக்கு மட்டும்தானே யார்
சொன்னது அக்கா, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஜிங்கும் சாக்லேட் எடுத்துக்கிறாங்க. அதுவும் சானோட கையை டச் பண்ணாம சாக்லேட்டை மட்டும் அழகா எடுக்கிறாங்க. சோ அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு நடந்து வரும்பொழுது சான் கேக்குறாரு, அந்த ஹாத்ரோன் ட்ரீயை பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அது என்னன்னா, மத்த ஹாத்ரோன் ட்ரீலாம் வந்து வெள்ளை கலர் பூ பூக்கும், ஆனா இதுல சிகப்பு கலர் பூ பூக்குமாமே, உண்மையா? நம்ம சானும், எனக்கும் அது தெரியல, நானும் பார்த்ததில்ல, ஆனா மே ஜூன்ல கண்டிப்பா பூக்கள் பூக்கும், அது என்ன கலர்ல இருக்குன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாமே. அது என்னால முடியாது, ஏன்னா ஏப்ரல்லயே நான் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். இப்ப போனா என்ன, அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சோ அப்புறம் வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்கு, எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. நம்ம ஜிங்குக்கு வந்து இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் தெரியும், சான் இப்பதானே வந்தாரு. சோ அதனால சான் அவரை பத்தி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேரு சான், நான் ஜியாலஜிக்கல் யூனிட்ல இருக்கேன், பக்கத்துல தான் என்னோட டென்ட் இருக்கு, இது என்னோட ஆன்டி வீடு, அடிக்கடி வந்து சாப்பிட வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஜிங்கு மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் விவசாயம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜிங்கு வந்துட்டு அந்த கைடோட வீட்டுக்கு வந்து ஹாத்ரோன் ட்ரீயை பத்தி அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஸ்கிரீன் துணியை விலக்கி பார்த்தா அங்க நம்ம சான் அந்த குட்டி பாப்பா கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம ஜிங்கும் பாக்குறாங்க. அவங்களுக்கு சானை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்களுடைய அந்த ஹாத்ரோன் ட்ரீயை பத்தின ப்ராஜெக்டை எழுதிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள சான் வராரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க எழுதுற அந்த பேப்பரை படிச்சு பாக்குறாரு. ஹாத்ரோன் ட்ரீயை பத்தி உண்மையா ரொம்ப சூப்பரா எழுதிருக்க, ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்ல, அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா எழுதுற. ஏன்? ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கையும் பண்ணாம இருந்தாதான் நல்ல ஸ்டூடெண்டா இருப்பேன், நல்ல ஸ்டூடெண்டா இருந்தாதான் எனக்கு டீச்சர் வேலை கிடைக்கும், எங்க அம்மாவையும் பாத்துக்க முடியும். சரி ஓகே, நைட் டைம்ல நீ எழுதும் பொழுது இந்த லைட் விட்டு விட்டு எரியும், இரு நான் மாத்திரன்னு புது பல்பை போட்டு விடுறாரு ஜிங்கு படிக்கணும்ன்றதுக்காக. சோ இந்த விஷயங்கள் நடந்து அப்படியே கொஞ்ச நாட்கள் நடந்து போகுது. சான் வந்து எங்க போனாருன்னு தெரியல, கொஞ்ச நாளா வரவே இல்ல. நம்ம ஜிங்கு வந்துட்டு வீட்டுல உட்காந்து ப்ராஜெக்டை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே சானுடைய சவுண்ட் கேக்குது. உடனே ஜிங்குக்கு அவ்வளவு சந்தோஷம். வெளியே ஜன்னல் வழியா பாக்குறாங்க. டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்து ப்ராஜெக்ட் எழுதுற மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. கேஷுவலா இருக்காங்களாமா. சோ சானு ரூம்குள்ள வந்து, என்ன இன்னுமா ஹாத்ரோன் ட்ரீயை பத்தி எழுதிக்கிட்டு இருக்க நீ? ஆமா சரி, அது இருக்கட்டும், இவ்வளவு நாள் நீங்க எங்க போனீங்க? அது வந்து பக்கத்துல ஒரு இன்ஜின் ஒர்க் இருந்தது, ரொம்ப அவசரம், அதான் போயிட்டேன். ஆனா நீங்க ஆன்டி கிட்ட கூட சொல்லாம போயிட்டீங்களே, என்ன ஆச்சோன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன். எது எனக்காக நீங்க கவலைப்பட்டீங்களா? இல்ல நான் கிடையாது, குட்டி பாப்பா இருக்கால, அவதான் நீங்க எங்க எங்கன்னு அழுதுகிட்டே இருந்தா. ஓ அப்படின்னா நீங்க கவலைப்படல அதானே? சரி, உன் பெண்ணு ரொம்ப லீக் ஆகுது, இந்தா உனக்காக நான் புது பெண் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்க, இல்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் ஒன்னும் கிஃப்டா தரல, உன்னோட பெண்ணு ரொம்ப லீக் ஆகுது, இங்க் வேஸ்ட் ஆகுதுல்ல, சோ என் பெண்ணை நீ எடுத்துக்கோ, உன்னோட எனக்கு கொடு அப்படின்னு சொல்ல ஜிங்கும் அவங்களுடைய அந்த பழைய பெண்ணை கொடுத்து சன் கொடுத்த அந்த புது பெண்ணை வாங்குறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான பெண்ணு. சோ நம்ம சன்னும் ஜிங்க பார்த்து, உனக்கு அந்த பெண் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோட நான் கொஞ்ச நாள் சிட்டிக்கு போகணும், ஏன்னா அங்க டான்ஸ் பிராக்டிஸ்லாம் இருக்கு ஸ்கூலுக்காக. சோ நம்ம சன்னும் சரி போயிட்டு வா, ஆனா நீ திரும்ப வரும்போது உனக்காக கண்டிப்பா நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஜிங்கும் சிட்டில இருக்கிற அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இந்த ரெவல்யூஷனுக்காக ஒரு சாங் மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க. பின்னாடி மாவோடைய போட்டோலாம் இருக்கு. சோ அந்த டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜிங்க வந்து ஃப்ரெண்டு கூட நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்கூல்ல இந்த பெருக்கிற வேலையை செய்யற ஒரு லேடி அவங்கள ஒரு 2 பேர் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏமா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியா அந்த மாதிரி. ஆக்சுவலா அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஜிங்கோடைய அம்மா தான். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஜிங்கு. அம்மா இப்படி யார் யார்கிட்டயோ திட்டு வாங்கறதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அப்புறம் ஜிங்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிங்குக்கு வந்து ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க. சோ வீட்டுல வந்து இவங்க நிறைய போஸ்டல் கவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ற வேலையை பார்ட் டைமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஜிங்கோடைய அம்மாவுக்கும் உடம்பு சுத்தமா முடியல, அவங்க பெயின் கில்லர் மாத்திரையை தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜிங்கும், அம்மா அதிக மாத்திரை போடாதீங்கம்மா, உடம்பு ஏதாவது ஆயிட போகுது. ஜிங், வேற நம்ம என்ன பண்ண முடியும், உழைச்சுதான் ஆகணும், ஆனா நீ எப்படியாவது அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம கஷ்டம்லாம் போயிடும் ஜிங். சோ அதனால உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ ரொம்ப கடினமா உழைக்கணும், முக்கியமா எந்த தப்பையும் பண்ணாதன்னு சொல்றாங்க, லவ்வையும் சேர்த்துதான். சோ நம்ம ஜிங்க வந்துட்டு அம்மாவுடைய கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு தான். சோ இந்த டான்ஸ் பிராக்டிஸ்லாம் முடிஞ்சு திரும்ப அந்த கிராமத்துக்கே போறாங்க. பஸ்ல இருந்து இறங்கி ஜிங்கு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஏன்னா நீ திரும்ப வரும்போது நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சன்னு சொன்னார்ல, அதனால சன் இருக்காரான்னு பார்க்கும்போது தலைவர் தூரத்துல நின்னுக்கிட்டு இருக்காரு. ஜிங்கும் சன் பக்கத்துல வேகமா ஓடி வந்து, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ? இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, நீ சேஃபா வந்துட்டல, அதுவே எனக்கு போதும், ரொம்ப குளிர்துல நீ வேற எதுவும் போடல அப்படின்னு இவரோட கோர்ட்டை கலட்டி அப்படியே ஜிங்குக்கு மாட்டி விடுறாரு. சோ நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட, ஆன்டி வீட்டுல ஃபுட் இருக்குமான்னு தெரியல, ஏன் கூட வா, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு ஜிங்க கூட்டிட்டு போயிட்டு இவரே சமைச்சு தராரு. 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடுறாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணை பாத்துக்கிறாங்க, ஆனா எதுவும் பேச மாட்டாங்க. சடனா நம்ம சன் என்ன பண்றாருன்னா, இந்த சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விட ட்ரை பண்றாரு. ஜிங்கும் யோசிக்கிறாங்க சாப்பிடலாமா வேணாமான்னு. அப்படியே மெதுவா தயங்கி அவர் கொடுத்த சாப்பாடு அவங்க சாப்பிடுறாங்க. அப்படியே மனசுக்குள்ள அந்த அம்மாவுக்கு பட்டாம்பூச்சி பறக்குது போல. அப்புறம் 2 பேரும் ஆன்டியோடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நடந்து வரும்பொழுது ஜிங் கேக்குறாங்க, உன்னோட ஃபேமிலியை பத்தி நீ சொல்லவே இல்லையே, என்னோட அப்பா வந்து ஆர்மில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. ஓ அப்படியா, அதோட நீ ரொம்ப சூப்பரா சமைக்கிறப்பா, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? என் அம்மா தான், ஆனா என்ன அவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து
போயிட்டாங்க. இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே ஒரு ஆத்த தாண்டி போகணும். வழியில அங்கங்க கல் இருக்கும். ஆனா நைட் டைம் பாறை வழுக்கும். சோ அதனால என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறாரு. ஆனா இந்த அம்மா தான் சாக்லேட்டையே கைப்படாம எடுத்தவங்களாச்சே. அப்படியே கம்முன்னு யோசிக்கிறாங்க. சரி ஓகே இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு கீழ இருந்து ஒரு குச்சி எடுத்து இந்த இதை பிடிச்சுக்கோ. ஆனா அதையும் பிடிக்காம கம்முன்னு நிக்கிறாங்க. ஏமா இது வெறும் குச்சிதாமா, இதையாவது புடி அப்படின்னு சொல்ல ஜிங்கும் அந்த குச்சியை பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே அந்த ஆத்த கடந்து தாண்டி அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில அந்த குச்சி தான் இருக்கு. அப்படியே மெதுவா ஜின் என்ன பண்றாங்கன்னா சன்னுடைய கையை பிடிக்கிறதுக்கு போறாங்க. அந்த குச்சிக்கு இடையில இருந்த அவங்களுடைய கேப்பும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நம்ம ஜின்னு சன்னுடைய கையை பிடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஹாப்பியா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்படியே நாட்கள் கடந்து போகுது. சன்னும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்பொழுது பார்த்தா ஜிங்கு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே சன்னு வந்தாருன்னா இவங்க விண்டோ வழியா பாப்பாங்க. அதே மாதிரி பாக்குறாங்க. சன்னு அங்கதான் ஹாய்னு சொல்றாரு. ஆனா இவங்க டக்குன்னு க்ளோஸ் பண்ணி அப்படியே ஆளு உம்முன்னு உட்காந்துடுறாங்க. சன்னு உள்ள வந்து இந்தா உனக்காக சுகர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, எவ்வளவு காசு ஆச்சுன்னு சொல்லுங்க, அதோட ஒரு பெண்ணு கொடுத்தீங்கல்ல அதுக்கும் நான் காசை திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கோவமா பேசுறாங்க. எது காசா? நான் உங்ககிட்ட கேட்டேனா காசு? வீட்டுல உனக்கு கஷ்டம் தானே? ஆமா கஷ்டம் தான். நான் ஏதாவது வேலை செஞ்சாவது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இனிமே நீங்க எனக்கு எதுவும் தர தேவையில்லை. நம்ம இனிமே பாத்துக்க கூட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம சன் இருக்காருல அவருக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு கைடோடைய ஒய்ஃப் மூலியமா இவங்களுக்கு அலசல் பொலசலா தெரிஞ்சிருக்கு. சோ அதனாலதான் ஒரு மாதிரி கடுப்புல பேசுறாங்க. நம்ம சன்னும் கேக்குறாரு என்ன ஆச்சுன்னு. ஆனா இவங்க எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. சோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம ஜிங்கு வந்து இந்த கிராமத்துல இருக்க மாட்டாங்க, சிட்டிக்கே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்த விஷயம் வேலை முடிஞ்சிருச்சு. சோ நம்ம ஜிங்கும் சிட்டிக்கு போயிடுறாங்க. அவங்க இன்னும் ஹை ஸ்கூல்ல முடிக்கவே இல்லை. அதை முடிச்சு அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் போய் அப்புறம் தான் வேலையே கிடைக்கும். அது வரைக்கும் தாங்க முடியாதுல்ல. சோ அதனால அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட சார் ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின் நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இருக்கிற வேலைலாம் ரொம்ப கஷ்டமான வேலை, உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல நம்ம ஜிங்கும் என்னால பண்ண முடியும் சார், நம்ம சேர்மன் மாவோ என்ன சொல்லியிருக்காரு, கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பிரின்சிபலும் நம்ம ஜிங்குக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துடுறாரு. ஸோ நிறைய கல்லெல்லாம் எடுத்து லோடு தூக்குற வேலை அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிங்கு பண்றாங்க. அப்படியே ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வரா. நான் ஸ்டார்டிங்ல ஞாபகம் வச்சுக்க சொன்னல அந்த கைடோட பொண்ணு ஃபேங்கு, அந்த பொண்ணு இங்க வராங்க. ஸோ நம்ம ஜிங்கு அந்த பொண்ணோட வீட்டில் தானே தங்கி இருந்தாங்க. ஜிங்குக்கு அவ்வளோ சந்தோஷம். ரெண்டு பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபேங்குன்ற பொண்ணு இந்த பணத்தை வச்சுக்கோ. எதுக்காக இந்த பணம்? இல்ல நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறல, அதான் உனக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். யார் இந்த பணத்தை கொடுக்க சொன்னது? அது வந்து என் வீட்டுல இருந்து தான் அப்படின்னு அந்த ஃபேங்குன்ற பொண்ணு சொல்றா. ஆனா நம்ம ஜிங்குக்கு தெரியும் கண்டிப்பா அதை சன்னு தான் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபேங்குன்ற பொண்ணுடைய கசின் தான் நம்ம சன்னு. ஸோ நம்ம ஜிங்கும் இல்ல எனக்கு எந்த பணமும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த ஃபேங்குன்ற பொண்ணு இந்த பணத்தை வாங்கிக்கோன்னு கொடுக்கவே ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா இதை சன் தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு உண்மையும் சொல்லிடுறாங்க. உடனே ஜிங்கும் சன் எதுக்காக எனக்கு காசு தரணும், அவருக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல, போயிட்டு ஒய்ஃப் கிட்ட கொடுக்கட்டும். எது கல்யாணம் ஆக போகுதா? அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகல, பொண்ணே கிடையாது, நீ வேற. ஆனா உங்க அம்மா சொன்னாங்களே, அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல, அவன் மனசுல வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா போல அப்படின்னு சொல்ல எங்க இந்த அம்மாவுக்கு அப்படியே 32 பல்லும் தெரியுது. அவ்வளோ ஹாப்பி இவங்க. ஸோ அந்த ஃபேங்கும் சரி இந்த காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல இல்லப்பா எனக்கு காசுலாம் வேணாம், திரும்ப நீ சன்னுகிட்டே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா சன்னுக்கு மேரேஜ் ஆகல அப்படின்ற விஷயத்த கேட்டதுலயே உங்க மனசு நிறைஞ்சிருச்சு, காசுலாம் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ அடுத்தது ஜிங்க வந்து ஸ்ட்ரைட்டா இந்த வாலிபால் பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்கலாம் ஃபுல்லா யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஆனா ஜிங் கிட்ட யூனிஃபார்ம் கிடையாது. ஏன்னா அதை வாங்க கூட இவங்க கிட்ட காசு இல்ல. ஸோ அந்த கோச்சும் தினமும் ஓவரா பேசுவாரு ஜிங்க கிட்ட, யூனிஃபார்ம் வாங்க துப்பு இல்ல, நீ எதுக்கு வந்து விளையாடுற அப்படின்ற மாதிரி. ஆனா இருந்தாலும் விளையாட்டுல சேர்த்துப்பாங்க. ஏன் தெரியுமா? இவங்க பிளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பால் எங்கேயாவது தூரம் போய் விழுந்தா அதை ஓடி போய் எடுத்துட்டு வரதே ஜின்னு தான். ஸோ அப்புறம் கேம்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஜின் அவங்க வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அங்க ஃபேங்கோடைய பிரதர், அதான் மின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்திருக்காரு வால்நட்லாம் எடுத்துக்கிட்டு. அந்த வால்நட்டுக்கு நடுவுல ஒரு சுகர் பேக்கெட்டும் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அந்த டைம்ல சுகர் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஜிங்கும் அந்த பையன் கிட்ட சுகர் யார் கொடுத்தது? அது வந்து சன்னு தான் கொடுக்க சொன்னாரு, காசு எதுவும் வேணான்னு சொன்னாரு, ப்ளீஸ் காசு கொடுத்துறாதீங்க இல்லைன்னா என்னதான் திட்டுவான். சரி ஓகேன்னு ஜிங் என்ன பண்றாங்கன்னா அந்த சுகருக்கான காசை ஒரு பையில போட்டு விட்டு நைஸா வால்நட் கொண்டு வந்து கொடுத்தால அந்த பையனோட பேக்ல போட்டுறாங்க. ஸோ அப்படியே அந்த பையனும் அவருடைய கிராமத்துக்கு போறாரு. இங்க நம்ம ஜிங்கு அந்த பையனை ஃபாலோ பண்ணியே வராங்க. ஏன்னா அந்த பையன் மட்டும் தனியா வந்திருக்க வாய்ப்பு இல்ல, கூட சன்னு வந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட். அதனால தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிராமத்துக்கு போறதுக்கு ரெண்டு வழி, ஒன்னு பஸ் வழியா, அது வந்து ரொம்ப சுத்து, இன்னொன்னு போட் மூலியமா போவாங்க. ஸோ அந்த பையனும் போட்ல தான் போக போறாரு. பார்த்தா அங்க சன் இருக்காரு. ஸோ அப்படியே அவங்க போட்ல போக போறாங்க. இங்க ஜிங்கோட மனசும் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா சன்னை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசலையா அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த போட்டும் தண்ணியில பாதி தூரம் போயிடுச்சு. அப்ப ஜிங்க வந்து கத்துறாங்க. இப்ப வால்நட் கொடுத்துட்டு போனால அந்த பையனை பார்த்து, டே உன் பேக்ல நான் காசு வச்சிருக்கேன்டா, ஆன்ட்டி அது தெரியாம துவச்சிட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மாவால ஸ்ட்ரைட்டா சன்னை கூப்பிட முடியல. அப்படியே ஜாடையா மின் கிட்ட இப்படி கத்த ஜிங்கோடைய குரல் கேட்ட உடனேயுமே நம்ம சன் என்ன பண்றாருன்னா அப்படியே தண்ணியில குதிச்சு
குதிச்சிடுறாரு. ஆக்சுவலா அது வந்து தண்ணி ஆழமானதெல்லாம் கிடையாது. ஸோ சன் அப்படியே வேகமா கரைக்கு வந்து நம்ம ஜிங்க பாக்குறாரு. ஸோ 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷம். நீ வந்து வாலிபால் விளையாண்டல, அதை நான் பார்த்தேன். எல்லாரும் ஜெர்சி போட்டிருக்காங்க, நீ மட்டும் போடவே இல்லை, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா ஜிங்க வந்துட்டு அப்படியே யோசனையிலேயே கம்முனே இருக்காங்க. அப்போ நம்ம சன்னு ஜிங்கோடைய கையை பிடிச்சி அந்த காசை கையில வச்சு, இங்க பாரு இந்த காசை வச்சுக்கோ, நான் கொடுத்தா வாங்காம நீ இருக்கவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஜிங்கும் காசை வாங்கிக்கிறாங்க. அப்படியே ஜெர்சியை மாட்டிக்கிட்டு செம்மையா கேம் விளையாடுறாங்க. அவ்வளோ ஹாப்பி அவங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. பால் வெளியே போய் விழுந்துருச்சுன்னா அதை எடுத்துட்டு வரது நம்ம ஜிங்கு தான். அதே மாதிரி பால் வெளியே போகுது. இவங்க எடுத்துட்டு வரலான்னு போகும்பொழுது வெளியே நம்ம சன் இருக்காரு. ஜிங்கும், ஏய் நீ இங்க என்ன பண்ற, சீக்கிரம் என் டீச்சர் பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு, நான் அதை இப்ப கிளம்பிடுவேன். சரி ஓகே அப்படின்னு ஜிங் அங்க இருந்து போகலான்னு பொழுது, ஹே ஜிங் ஒரு நிமிஷம், இந்த யூனிஃபார்ம்ல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கப்பா அப்படின்னு சொல்ல, இங்க இந்த அம்மா ஜிங்குக்கு அப்படியே வெக்கம் வருது. அப்படியே எதுவும் சொல்லாம ஸ்கூலுக்குள்ள போயிட்டு அவங்க கேமை விளையாடுறாங்க. அப்புறம் நம்ம ஜிங்கு வீட்டுக்கு வராங்க. ஜிங்கோடைய பிரதரு, அக்கா அக்கா இங்க பாருங்க அப்படின்னு ஹாத்ரோன் மரத்துல வளர்ற பெரிய கொண்டு வந்து கொடுக்குறான். இது எங்க இருந்தா கிடைச்சது, அது ஒரு ஆளு கொடுத்தாருக்கா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. அவரு பார்க்க எப்படி இருந்தாரு, அவரு நல்லா சரியான ஹைட்டா இருந்தாருக்கா. சோ ஜிங்கும் புரிஞ்சுக்கிறாங்க அது சன்னு தான் அப்படின்னு. அப்புறம் ஜிங்கோடைய அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுல அந்த பெரிஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, இதை யார் கொடுத்தது, இல்லம்மா அந்த வில்லேஜ்ல இருந்து ஃபேங்னு ஒரு பொண்ணு தெரியும்லம்மா, அந்த பொண்ணு தான் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு இவங்க போய் சொல்றாங்க. சோ அப்புறம் நான் ஃபேங்க பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அம்மா கிட்ட போய் சொல்லி அடிக்கடி நம்ம சன்னை பாக்குறதுக்காகவே போட்ல போறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து தனியா இவங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. சோ ஒருத்தர் ஒரு வார்த்தை கூட பேசிக்காம ரொம்ப நேரமா அப்படியே பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு அமைதியா இருக்காங்க. டக்குன்னு சன் என்ன பண்றாருன்னா, ரொம்ப குளிரா இருக்கு, இந்தா இதை போத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட கோர்ட்டை கழட்டி கொடுக்க, ஜிங்கும் உனக்கும் ரொம்ப குளிரும்ல, வா நம்ம 2 பேருமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே கோர்ட்டை 2 பேருமே போட ட்ரை பண்றாங்க. ஆனா சைஸ் பத்தவே இல்லை. அவதான் சன் என்ன பண்றாருன்னா, அந்த கோர்ட்டை போட்டுக்கிட்டு இப்ப என் மேல வந்து சாஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாரு அவரு. சோ அப்பதான் ஜிங்கு சொல்றாங்க, எங்க அம்மா சொன்னாங்க எனக்கு 25 வயசு ஆகுற வரைக்கும் நான் அந்த லவ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, உனக்கு 25 வயசு ஆகுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஒருவேளை அதுக்கப்புறமும் எங்க அம்மா ஒத்துக்கலனா என்ன பண்றது, ஏய் நான் உனக்காக வாழ்க்கை ஃபுல்லா கூட காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவரு சொல்ல, சோ ஜிங்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சன் மேல அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்றாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜிங்குக்கு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா. சோ அந்த பொண்ணு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பு விஷயமா ஏதோ ஒரு இடத்துக்கு போக போறாங்க. அங்க போய் படிக்க போறாங்க போல. அதுக்காக ஃப்ரெண்டை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக ஜிங் கூட போறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணு, ஏ ஜிங் அங்க ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் என்னோட ஆளு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஜிங்கும் படிப்பை முடிச்சிட்டாங்க. ஸ்கூல்லயே வேலையும் கொடுத்துட்டாங்க. டீச்சர் வேலை தான், ஆனா ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் இவங்க தொடர்ந்து அந்த லோடு இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். சோ கஷ்டப்பட்டு அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. சோ அப்படி அந்த லோடெல்லாம் ஒரு ஸ்டீப்ல அவங்க இழுக்கிறாங்க. முடியாம திடீர்னு பார்த்தா வண்டி தன்னால மேல ஏறுது. என்னன்னா அங்க சன் வந்திருக்காரு. அந்த லோட தள்ளுறதுக்கு அவரு ஹெல்ப் பண்றாரு. சோ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் விட்டுறாரு. அப்புறம் அவங்க அந்த லோட கொண்டு போய் சேர்க்கறாங்க. சோ அடுத்த லோடுக்காக ஜிங் வரும்பொழுது நம்ம சன்னும் போயிட்டு, என்னப்பா உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா நீ மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, இங்க இருந்து போயிடு, யாராவது பார்த்தாங்கன்னா என் வேலைக்கு ப்ராப்ளம் ஆயிடும். அட நீ ஒன்றும் கவலைப்படாத, யாரும் இல்லாத டைம்ல தான் கரெக்டா நான் உங்ககிட்ட பேசுவேன். சரி ஓவரா வேலை செஞ்சு உடம்பு ரொம்ப களைப்பா இருக்கும்ல, வா நம்ம ஜாலியா போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு ஜிங்க கூட்டிட்டு ஒரு ஏரிக்கு வராரு. இந்தா உனக்காக நான் ஸ்விம்மிங் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்னது இதெல்லாம் நான் போட்டுக்கணுமா, ஆமா நீ போட்டுக்கிட்டு தான் ஆகணும், வா நம்ம குளிக்கலாம். ஆனா அதை நான் எங்க போய் போடுவேன், மாத்துறதுக்கு எந்த இடமும் இல்லையே, உனக்கு என்ன ரூம் தானே வேணும் அப்படின்னு இவங்க லோடு எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த வண்டியை அப்படியே செவுத்து பக்கமா ஓரமா நிப்பாட்டி, மேடம் ரூம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் தண்ணிக்குள்ள இறங்குறேன் அப்படின்னு இவரு எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஜாலியா தண்ணிக்குள்ள இறங்கிடுறாரு. எங்க ஜிங்கும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டாங்க. ஆனா அந்த ஸ்விம் ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. மேல சட்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே தயங்கி மெதுவா தண்ணியில இறங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஜாலியா 2 பேரும் தண்ணியில ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்புறம் அந்த லோடு வண்டிக்கு பின்னாடியே 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சன்னு தூங்கிடுறாரு. ஆளு டக்குன்னு எழுந்து, நான் தூங்கிட்டேனா, என்னை எழுப்ப வேண்டியதானே, இல்ல உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், அதான் நான் எழுப்பவே இல்லை. அட நீ வேற, நீயும் நானும் எப்பயாவது தான் மீட் பண்ணிக்கிறோம், இருக்கிற டைமையும் தூங்கி நான் வேஸ்ட் பண்ண பார்த்தேன். உடனே நம்ம ஜிங்கும், உனக்காக நான் ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களே கையால பின்னுன ஒரு கீ செயின் மாதிரி ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கு, அதை கொடுக்குறாங்க. சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு அவரோட சாவில அப்படியே மாட்டுறாங்க 2 பேரும் சேர்ந்து. எனக்காக நீ கிஃப்ட் கொடுத்துருக்க, ஆனா உனக்கு கொடுக்க எதுவுமே இல்லையே அப்படின்னு ஆளு யோசிச்சுக்கிட்டே மெதுவா ஜிங்கு பக்கத்துல போறாரு. ஜிங்கோடைய கண்ணத்துல தான் கிஸ் பண்ணலான்னு வராரு. ஆனா அவங்க தலையில கிஸ் பண்றாரு. அவ்வளவுதான். ஜிங்குக்கு அவ்வளவு ஹாப்பி. அந்த அம்மா மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்குது. 2 பேருமே ஒரு வார்த்தை கூட பேசிக்காம ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்களோட நேரங்களை ரொம்ப சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜிங்கு வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ ஸ்கூலோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சாதான் இவங்க டீச்சராகவே வேலை செய்ய முடியும். ஸோ அதனால நம்ம ஜிங்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சிமெண்ட் கலவெல்லாம் இருக்கும். வெறும் காலில் இறங்கி வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஜிங்கோட கால் வந்துட்டு ரொம்ப புண்ணாகுது. வீட்டுக்கு வந்து ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு நம்ம சன்னு வராரு.
சொல்றாரு. ஜிங்குக்கு எதுவும் புரியல. எங்க அம்மா? அட நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் தான் நான் நைஸா உள்ள வந்திருக்கேனே. ஆனா என் தம்பி தங்கச்சிங்க அவங்களையும் கரெக்ட் பண்ண ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதான் அந்த பசங்களுக்கு கொடுத்து அந்த பசங்களை வெளியே அனுப்பிட்டு இவங்க தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ சன்னு நேரா ஜிங்கோடைய காலை பார்த்து பாரு எப்படி புண்ணாகி இருக்குன்னு, அதுக்காகவே நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பூட்ஸை வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்க ஜிங்குக்கு எதுவும் புரியல. என் கால்ல காயமா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நேத்து நீ வேலை செஞ்சதை ரொம்ப நேரமா உட்காந்து நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பாரு கால் எப்படி ஆயிடுச்சு. இனிமே நீ இதை போட்டு தான் வேலை செய்யணும், ஓகேவா? ஆனா நான் இதை போட்டு வேலை செஞ்சேன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு ரொம்ப காஸ்ட்லி, என்னால வாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமே. நீ மட்டும் இதை போட்டுக்கிட்டு வேலை செய்யல, அப்புறம் நானும் சிமெண்ட்ல இறங்கி என் காலும் புண்ணாயிடும், பரவாயில்லையா? இல்ல வேணாம், நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாளே அதை போட்டுட்டு தான் வேலை செய்யறாங்க. ஆனா என்னதான் அந்த பூட்ஸை யூஸ் பண்ணாலும் ஆல்ரெடி காயமா இருந்ததுல அது இன்னும் ஆறாம அப்படியே இருக்கு. இதை நம்ம சன்னும் ஓரமா ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. வேலையை முடிச்சுட்டு நம்ம ஜிங் வரும்பொழுது இன்னும் காயம் சரியாகல தானே? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரமே சரியாயிடும். சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயோ ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க அங்க இருப்பாங்க. சரி ஓகே வா மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அங்க அவ்வளவா யாரும் வர மாட்டாங்க. இல்ல சொன்னா புரிஞ்சுக்கிய, நான் வரல. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு நம்ம சன்னு கத்தியை எடுத்து கையை கிழிச்சுக்கிறாரு. அதை பாக்குற ஜிங்கும் என்ன ஆச்சு உனக்கு, நீ என்ன பைத்தியமா? இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரியா இல்லையா? இல்லனா எனக்கும் ரத்தம் போய்கிட்டே இருக்கும், பரவாயில்லையா? சரி வரேன் அப்படின்னு சைக்கிள்லயே ஜிங்க கூட்டிட்டு நேரா மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சோ அங்க டாக்டர் வந்து ஜிங்குக்கு கட்டு போட்டு விடுறாங்க. இவர் கையை கிழிச்சுக்கிட்டாருல, அதுக்கும் கட்டு போட்டு விடுறாங்க. ஜிங்க அப்படியே சைக்கிள்ல உட்கார வச்சுட்டு இவர் தள்ளிட்டு வராரு. ஜிங்கும் சன்னு கிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அப்படின்னா நான் சொன்ன உடனே கேட்கணும், இல்லனா அப்படிதான். சரி உன் கைக்கு இப்ப எப்படி இருக்கு? தெரியல, கட்டு போடுற நர்ஸ் சொன்னாங்க என் ரத்தம் உரையவே மாட்டேங்குதான், வந்துகிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்க போகுது, செக் பண்ணலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரத்தம் அதிகமா வந்தா நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு அர்த்தம், நீ பேசாம வா அப்படின்னு சைக்கிள்ல அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படியே சைக்கிளையே சுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஆனா யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு இவங்க யோசிக்கும் போதுதான் சன் என்ன பண்றாரு, அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே ஜின்னு மேல போட்டு அவங்க முகத்தை மூடிக்கிறாங்க. இப்ப நம்ம போலாம் அப்படின்னு ஜாலியா சைக்கிள்ல ஊரை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சைக்கிள் ஓடிட்டு சன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்னோட பேர் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். உனக்கு என்னோட பேர் பிடிக்குமா? இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு உன் பேரு தான். அதோட நான் எப்பயாவது நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன், இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில இருந்துன்னு வச்சுக்கோ, நீ மட்டும் வந்து நான் தான் ஜிங் வந்திருக்கேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு எழுந்து உன்னை பார்க்க உட்காந்துருவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு உன் பேரையும் உன்னையும் பிடிக்கும் அப்படின்னு சைக்கிளை ஓட்டிக்கிட்டே ஆளு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆள் அப்படியே கையெல்லாம் விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கையை விட்டு ஓட்டாதன்னு இவங்க கத்துறாங்க. ரொம்ப ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜிங்க ஒரு இடத்துல இறக்கி விடுறாரு. கரெக்டா அங்கதான் ஜிங்கோடைய அம்மா இருக்காங்க. நம்ம ஜிங்கும் சன்னு இருக்கிறத பாத்துறாங்க. சோ ரெண்டு பேரையுமே நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சன்னு வந்து ரொம்ப பதட்டத்துல இருக்காரு. தொடச்சிக்க துணியெல்லாம் கொடுக்குறாங்க, விசிறிக்க விசிறியெல்லாம் தராங்க. அப்புறம் வீட்டுல இருக்கிற அந்த ரெண்டு குட்டி பசங்களையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அம்மா இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் சன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஜிங்கு மட்டும் நின்னுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சன்னும், அம்மா நீங்க படிச்சவங்க, ஜிங்கையும் உட்கார சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல அம்மா எதுவும் பேசாம கம்முன்னு இருக்காங்க. உடனே இவரு எழுந்து நின்னு, அப்படின்னா நானும் உட்காரலமா, நானும் நின்னுகிட்டே பதில் சொல்றேன். சரி உட்காரட்டும் அப்படின்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறம் இவரு ஜிங்குக்காக ஸ்டூல்லாம் எடுத்து போடுறாரு. சோ இப்பதான் அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு வந்த அந்த வால்நட்டு, அந்த பெரிஸ் அதெல்லாம் நீ அனுப்புனதா? ஆமாமா நான் தான் அனுப்புனேன். சரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஜிங்கோடைய அப்பா ஒரு ரைட்டிஸ்ட், அதாவது இப்ப நடக்கிற பொலிட்டிக்கலுக்கு எதிரான ஒரு கொள்கை அது. அதனாலதான் ஜிங்கோடைய அப்பாவை ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. இன்னுமே அவரை ரிலீஸ் பண்ணவே இல்லை. இதனால எங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. ஸ்கூல்ல அவளுக்கு வேலையே கிடைக்காம கூட போயிடும். எங்க நிலைமை எப்படி வேணாலும் மோசமாகலாம். ஒரு சின்ன தப்ப கூட நாங்க பண்ணக்கூடாது. அதோட நான் எப்பவுமே லவ்வுக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஜிங்கு வந்துட்டு அவன் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். சோ உண்மையிலேயே நீ ஜிங்க லவ் பண்ற அப்படின்னா, அவன் மேல உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு ஜிங்க நீ பார்க்கவே கூடாது. சோ அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்ல, நம்ம சன்னும் கொஞ்சம் கூட யோசிக்காம, நீங்க சொல்றது சரிதாமா, நான் அவளுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். சோ நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா இந்த 2 வருஷத்துல நான் ஜிங்க வந்து மீட் பண்ணவே மாட்டேன். அவன் நல்லா வேலைக்கு போகட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சரி ஓகே நீ கிளம்புப்பா அப்படின்னு அம்மா சொல்ல, அம்மா நான் போறதுக்கு முன்னாடி ஜிங்கோடைய கால் கட்டு அவுந்து இருக்கு, அதை மட்டும் சரி பண்ணிட்டு போகட்டுமா? அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. இவரு ஜிங்கோடைய காலை பிடிச்சி அந்த கட்டை அவுத்து புது கட்டு போட்டு விடுறாரு. சோ இப்பதான் நம்ம ஜிங்கும் சன்னுடைய முகத்தை பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் நல்லா தெளிவா பேசிக்கிட்டு இருந்தவரு அப்படியே கட்டு கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாரு. ஏன்னா 2 வருஷம் ஜிங்க அவரு பார்க்க முடியாது. அதை நினைச்சு அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு, அலறாரா. அதை பார்த்த உடனே ஜிங்கோட மனசும் கேட்காம அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ ஜிங்கோட கால்ல கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா சன் அங்க இருந்து போயிடுறாரு. சன்னு போனதுக்கு அப்புறம் அம்மா இப்போ ஜிங்கு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாரு ஜிங், அந்த பையன் உங்ககிட்ட எதுவும் வித்தியாசமா பேசுவானா? வித்தியாசமானா புரியலமா. சரி அதை விடு, அவன் கண்ட இடத்துல கைய வைப்பானா? அம்மா ஏமா இப்படி பேசுறீங்க? அந்த
மாதிரிலாம் சன் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. சரி உன் மூக்க காட்டு அப்படின்னு மூக்க பிடிச்சி தடவுறாங்க. ஏமா இப்படி பண்றீங்க? இல்ல நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணிருக்கியா அப்படின்னு இதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு உன் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா, உண்மையிலேயே சன் ரொம்ப ரொம்ப நல்லவமா அப்படின்னு சொல்ல அம்மாவும் அவன் பேசுனதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே மாசங்கள் கடந்து போகுது. நம்ம சன்னு வந்துட்டு ஜின்னை பார்க்கவே இல்லை. அவர் வேலையை பார்க்கறாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் நம்ம ஜிங் இருக்காங்கல்ல, அவங்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கதான் நம்ம சன் இருக்காரு. சன்னும் ஜிங்க பார்த்துட்டு என்ன ஆச்சு, இங்க என்ன பண்ற? இல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, ஃபேங் தான் சொன்னா நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கியாமே, அப்படி என்ன ப்ராப்ளம் உனக்கு? லூஸ், இது ஜஸ்ட் நார்மல் செக்அப் தான், அதுக்கு போய் பயந்து வந்திருக்க, சரி வா வெளியே போய் பேசலான்னு வெளியே அவங்க போறாங்க. ஸோ சன்னும் என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஜுரம் அவ்வளோதான். நீ எதுக்காக வந்த? நான் உங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல உன்னை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்தது அம்மாவுக்குலாம் தெரியாது, ட்ரைனிங்காக என்ன ஃபார்முக்கு அனுப்பியிருக்காங்கன்னு பொய் சொல்லி தான் வந்திருக்கேன். 3 நாள் நான் உன் கூட தான் இருக்க போறேன். இது 3 நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல கெஸ்ட்டுக்கெல்லாம் பெட் கூட கிடையாது, பரவாயில்ல வெளியே பெஞ்ச் இருக்குல்ல அங்க நான் உட்காந்துப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நைட் டைம் ஆகுது. டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு யாரும் இங்க கெஸ்ட்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஜிங் என்ன பண்றாங்கன்னா, டாக்டருக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு டாக்டர்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம சன் இருக்கிற இடத்துக்கு வெளியவே பெஞ்சில உட்காடுறாங்க. சன்னும் அவரோட பெட்டை விட்டு அவரும் ஜிங் பக்கத்திலேயே அந்த பெஞ்சில உட்காந்துக்கிறாரு. 2 பேரும் உட்காந்து பேசலான்னு ட்ரை பண்ணும்போது அங்க டாக்டர் வந்துடுறாங்க. கெஸ்ட்லாம் நைட் டைம்ல இருக்கக்கூடாது, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்ல நம்ம சன்னும் பேச ட்ரை பண்றாரு. ஆனா டாக்டர் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல, வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு ஜிங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ பாவம் ஜிங்கு அவங்களால வீட்டுக்கும் போக முடியாது, இங்க தெரிஞ்சவங்க வீடும் இல்லையா, ஸோ அதனால அந்த ஹாஸ்பிட்டல் வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மேல ஜன்னல்ல இருந்து நம்ம சன்னும் பாக்குறாரு. அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதை கீழே இருந்து ஜிங்கும் புரிஞ்சுக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம சன் வந்து அவரோட பெட்டுக்கு போகாம அந்த ஜன்னல்கிட்டயே அப்படியே நின்னுகிட்டே இருக்காரு. அகைன் இன்னொரு தடவை எட்டி பார்க்கும்போது தான் பாவம் ஜிங்க அப்படியே வாசல்லையே உட்காந்து தூங்கிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது. சன்னு நம்ம ஜிங்க கூட்டிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு நீ வாசல்லே தூங்க தேவையில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு நர்ஸோட ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, அங்க நீ தூங்கலாம், சரிவா நான் உனக்கு ஒன்று வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி சில டப்பாலாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா ஃபுட்டு வாங்குறாங்க. அந்த ஃபுட்டுல இருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து இந்த சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விட அந்த அம்மா வெக்கப்பட்டுக்கிட்டே சாப்பிடுறாங்க. ஸோ அப்புறம் ஒரு துணி கடைக்கு போறாரு. அப்படியே சிகப்பு கலர்ல ஒரு துணியை பாக்குறாங்க. நம்ம சன்னும் அந்த கிராமத்துல இருக்கிற ஹாத்ரோன் ட்ரீல சிகப்பு கலர்ல பூ பூக்குன்னு சொன்னாங்கல்ல, அது இந்த சிகப்பு கலர் தான். இந்த துணியில மட்டும் நீ ட்ரெஸ் தச்சு போட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளோ சூப்பரா இருப்ப நீ. இல்ல நீ பொய் சொல்ற. ஏமா நான் ஒன்றும் பொய் சொல்லல, இந்த துணியில மட்டும் நீ ட்ரெஸ் தச்சு போட்டேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு நான் சாகுற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி ஓகே அப்படின்னு அந்த துணியையும் வாங்கி கொடுத்துட்டு அடுத்தது போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து போட்டோ எடுக்கிறாங்க. கொஞ்சம் லைட்டா தள்ளி தான் உட்காந்துருக்காங்க. போட்டோ எடுக்கிற கேமராமேனு 2 பேரும் நல்லா பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த கேமராமேனு போட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஜிங்கும் சன்னும் கண்ணெல்லாம் அப்படியே முழிய திருப்பி காட்டுறாங்களா. கேமராமேன் பயந்து போறாரு, என்ன என் கேமரால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு முழிக்கும் பொழுது அதை பார்த்து இவங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இப்படிதான் சிரிக்கணும் அப்படின்னு அவரு போட்டோவையும் எடுக்கிறாரு. ஸோ அப்புறம் சன்னு வந்துட்டு ஜிங்க கூட்டிட்டு நர்ஸோடைய ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஜிங்கும் நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ போயிட்டு வா, எதே எப்படியோ நீயும் நானும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்துட்டோம், நான் என் வாழ்க்கை ஃபுல்லா அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் தெரியுமா, ஏன் நான் செத்தா கூட அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்க நம்ம ஜிங்கும் இந்த ரூம்ல தான் நம்ம தூங்க போறோமா, ஆனா பெட் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ பெட்ல படுத்துக்கோ, நான் பக்கத்துல இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டே தூங்கிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நைட் டைமும் ஆகுது. ஜிங்கு பெட்ல படுத்துக்கிறாங்க. இவரு பக்கத்துல அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஜிங்கையே அவரு உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜிங்கும் கண்ணை முழிச்சு எழுந்து, ஏன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, நீ தூங்கும் போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. சரி நீ உட்காந்துக்கிட்டே தூங்குறன்னு சொன்னியே, அது உன்னால முடியுமா, வேணா வரியா நம்ம ஒரே பெட்ல படுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம சன்னும் ஜிங்கும் ஒரே பெட்ல படுத்துக்கிறாங்க. சன் அப்படியே ஜிங்கோடைய கையை பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஒரே பெட்ல படுக்கும் பொழுதுதான் ஜிங்குக்கு ஒரு டவுட் வருது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா ஒரே பெட்ல படுத்தா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்களே, இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா படுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா குழந்தை பிறக்குமா அப்படின்னு ஜிங்கு கேட்க, அட கடவுளை இது கூட இவளுக்கு தெரியாதான்னு சன் என்ன பண்றாருன்னா, ஆமா ஆமா நம்ம 2 பேரும் ஒன்னா படுத்துட்டோம்ல, அவ்வளவுதான் உனக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும், நீ ஆயாவாக போற அப்படின்னு சொல்லி விட இவங்க நம்பிடுறாங்க, ஐயோ நமக்கு குழந்தை பிறக்க போதும் அப்படின்னு. சோ அப்படியே தூங்கிட்டு அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க ஜிங்கு. ஆனா தனியா அனுப்ப மனசு இல்லாம பின்னாடியே யாரோ எவரோ மாதிரி நடந்து வந்து பஸ்ல எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கூடவே வந்து விட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறமா அவங்க போட் ஏறி அக்கறைக்கு போயிட்டு அப்படியே தூரத்துல நின்று 2 பேருமே பாத்துக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வருஷங்கள் கழிச்சு தான் இவங்க மீட் பண்ணிக்கவே போறாங்க. சோ அப்படியே தூரத்துல 2 பேரும் நின்னுக்கிட்டு ஒருத்தர் பார்த்து கட்டி பிடிச்சுக்கிற மாதிரி சைகையிலேயே பண்றாங்க. அப்படியே 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜிங் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து நடந்து போறாங்க. திரும்பி பார்க்கும்பொழுது அங்க நம்ம சன் அப்படியே தான் இருக்காரு. ஜிங்கு போற வரைக்கும் அவர் அசைய கூட இல்ல. சோ ஜிங்கு வீட்டுல இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃப்ரெண்டு வெளியே போயிருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு திரும்ப ஊருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சோகமா இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றா. இவன் தான் என்னோட ஆளுன்னு ஒருத்தனை காமிச்சேன்ல, அவனுக்கு உடம்பு
உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டான். நானும் போனேன். 2 பேரும் ஒன்னா இருந்தோம். நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். பார்த்தா அவன் எங்க போனான்னு தெரியல, எஸ்கேப் ஆயிட்டான். இந்த பசங்கள்லாம் ஏன் இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்ல எங்க நம்ம ஜிங்குக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்ன சொல்ற? இதே மாதிரி தான் நான் லவ் பண்ற பையனுக்கும் உடம்பு சரியில்லைன்னு போனேன். நாங்களும் ஒன்னா பெட்ல படுத்துட்டு இருந்தோமே. அடி பாவி, ஆளும் உன்னை ஏமாத்திட்டானா? இது எல்லாமே பிளான் தான். சிம்பத்திக்காக உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப போய் நீ ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பாரு, யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஜிங்குக்கும் ஒரு டவுட் வருது. வேகமா அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்கும்போது தான், ஓ சன்னா அவரு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரே. உடனே நம்ம ஜிங்கும் அவரை வந்து அவரோட டீம்ல இருந்து தானே அனுப்புனாங்க செக்கப்புக்காக. இல்லையே, அவரே தான் வந்து அட்மிட் ஆனாரு அப்படின்னு சொல்ல எங்க ஜிங்கு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஐயோ அவ்வளவுதான், இவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு. ஸோ சன்னு எங்க போனாரு, அவரு என்ன ஆச்சு, என்ன ஏதுன்னு ஜிங்குக்கு தெரியவே இல்லை. ஜிங்கும் சன்னு வந்து நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு தேடுறத விட்டுறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அதனால அபோஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கூடவே நம்ம ஜிங்கும் தான் போறாங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்திருக்கு போல. அந்த பொண்ணு அப்படியே வழியில நடந்து வராங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய அம்மாவும் அங்க வந்து உன்னை பெத்ததுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டா அப்படின்னு செம்மையா திட்டிட்டு போறாங்க. ஸோ நம்ம ஜிங்கும் அப்படின்னா எனக்கும் இதே மாதிரி ரொம்ப வலியா இருக்க போகுது, எங்க அம்மா வந்து திட்ட போறாங்க போலயே அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், அப்படி என்ன தாண்டி உங்களுக்குள்ள நடந்தது? அது வந்து நானும் அவனும் பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தோமா, என் கையை அவன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரே பெட்ல நைட்டு ஃபுல்லா நாங்க படுத்துக்கிட்டு இருந்தோம். எது படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் தூங்கிட்டோம். அடிப்போடி லூசு, முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும்னு சொல்ற 90s கிட்ஸ் கூட பரவாயில்ல போல, சும்மா படுத்துக்கிட்டு இருந்தாலும் குழந்தை பிறக்குமா? இங்க பாரு, வாய்ப்பு கிடைச்சி அவன் எதுவும் பண்ணாம இருக்கான் அப்படின்னா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும். உன்னை உண்மையா லவ் பண்றான், அவனை எதுவும் தப்பா நினைக்காத அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்ல இப்பதான் நம்ம ஜிங்கும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சன்னு எங்க போயிருப்பாரு அப்படின்னு தேடணும்னு அவங்களுக்கு தோணுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லலாம்னு போய் சொல்லும் பொழுது அம்மாவும் சொல்றாங்க, எப்படியும் வருஷ கணக்கில் உன்னை பார்க்க முடியாதுல்ல, அதனால ரொம்ப தூரத்துல போயிருப்பான், கண்டிப்பா அவன் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அம்மா இருந்தாலும் என் ஆசைக்கு நான் தேடி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மாவும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ நம்ம ஜிங்கோ வந்துட்டு வேலைலாம் செஞ்சு அவங்களுக்கு மீதி இருக்கிற டைம்ல நம்ம சன்னை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹாத்ரோன் ட்ரீ இருக்கும்ல, அந்த ட்ரீ கிட்ட எல்லாம் ரெகுலரா போய் பாக்குறாங்க சன் வருவாரா அப்படின்னு. ஆனா அவரு வரவே இல்லை. சோ அப்புறம் அந்த கிராமத்துல ஃபேங்குன்னு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணுடைய வீட்டுக்கெல்லாம் போய் கேட்கும்பொழுது எங்களுக்கே தெரியல சன்னுக்கு என்ன ஆச்சுன்னு, மாச கணக்குல அவனை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. சோ நம்ம சன்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாருல ஜியாலஜிக்கல் யூனிட், அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட விசாரிக்கும் பொழுது, ஓ சன்னா அவன் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே எங்க போனானே தெரியல, ஆனா போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சோகமா இருந்தான், தூங்கும் போது கூட ஏதோ ஜிங்குன்னு ஏதோ ஒரு பொண்ணு பேரை வளரிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்ல எங்க ஜிங்குக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாகுது. சன்னுக்கு என்னதான் ஆச்சு, அவன் எங்க தான் போனான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ எப்பவுமே நம்ம சன்னு வந்துட்டு ஜிங்குக்கு லெட்டர் போடுவாரு, அந்த மாதிரி லெட்டர் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. ஒரு லெட்டரும் வரல. சோ அப்புறம் அந்த போட்லாம் வரும்ல, அந்த இடத்துலயே உட்காந்து சன் வராரா அப்படின்னு பாக்குறாங்க. எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. சோ நம்ம ஜிங்கு வந்து டீச்சர் ஆயிட்டாங்க, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பொண்ணு வந்து நம்ம ஜிங்கு கிட்ட ஏதோ சன்னு ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரோ அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷத்தோட வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு அவரை பாக்குறாங்களே, அவர் எடுத்துக்கிட்டு அந்த ரெட் கலர் துணியில தச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மிலிட்டரி கார்ல எல்லாம் வேகமா சன்னை பார்க்க போறாங்க. கூட ஒரு பையன் தான் வரான், சீக்கிரம் வாங்க, அவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் கூட்டிட்டு போறான். இவங்களும் ஹாப்பியா போறாங்க. ஒரு கதவை திறக்கும் பொழுது தான் எல்லாரும் அப்படியே சோகமா நின்னுகிட்டு இருக்காங்க. சோ அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம ஜிங்கோடைய கையை பிடிச்சி, நான் தான் சன்னுடைய அப்பா, சன் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான், நீ போய் அவங்க கிட்ட பேசு அப்படின்னு சொல்ல நம்ம ஜிங்குக்கு எதுவும் புரியல. அப்படியே மெதுவா நடந்து போறாங்க. பார்த்தா பெட்ல உயிருக்கு போராடுற நிலைமையில சன் இருக்காரு. சோ அப்படியே ஜிங்கு மெதுவா சன் பக்கத்துல போறாங்க. அவங்க கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா சன்னுக்கு வந்து பிளட் கேன்சர், அதனாலதான் அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருப்பாரு. நம்ம ஜிங்கு கிட்ட உண்மையை சொல்லாம இது சும்மா நார்மல் ஜுரம் தான் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆனா உண்மை அவருக்கு பிளட் கேன்சர், இப்ப சாகர நிலைமையில இருக்காரு. அவரால் எதுவும் பேச முடியாது, நம்ம பேசினா அவர் காதுல கேட்கும், அவ்வளவுதான். சோ நம்ம ஜிங்கும் சன்னுடைய கையை பாக்குறாங்க. கையை அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி இருக்காங்க. அதோட நம்ம ஜிங்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு இவர் கையை கிழிச்சுக்கிட்டாருல, அந்த தழும்புலாம் இருக்கு, அதை பார்த்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம் அவங்க கிட்ட பேசு, டைம் இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஜிங்கும், சன் நான் தான் ஜிங் வந்திருக்கேன், நான் தான் உன்னோட ஜிங் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சன் கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. சன் ப்ளீஸ் எழுந்துரு, நீ தானே சொன்ன நான் வந்து உன்னை கூப்பிட்டேன்னா எந்த நிலைமையிலையும் எழுந்து என்ன பாப்பேன்னு சொன்னியே, இப்ப நான் உன்னோட ஜிங் தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் என்ன பாரு, கண்ணை தர அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. ஏ சன் இங்க பாரு, நீ வாங்கி கொடுத்த துணியில தான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், இந்த சிகப்பு கலர் ட்ரெஸ்ல நான் ரொம்ப அழகா இருப்பேன்னு சொன்னல, உனக்காக தான் நான் மாடிட்டு வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாரு, நம்ம 2 பேரும் ஒன்னா ஹாத்ரோன் ட்ரீயோடைய பூக்களை பார்க்கலாம்னு சொன்னோமே, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க சன், ப்ளீஸ் எழுந்துரு அப்படின்னு இவங்க அலறாங்க. சோ இப்படி நம்ம ஜிங் பேசினது எல்லாமே சன்னுடைய காதுக்கு கேட்டிருக்கு. அவரும் தாங்க முடியாம அப்படியே அவரோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அதோட நம்ம ஜிங்கும் சீலிங்ல பாக்குறாங்க. கரெக்டா நம்ம சன் படுத்துக்கிட்டு இருக்காருல, அவருக்கு மேல இவங்க 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ வந்து ஒட்டி வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம சன் சொல்லிருப்பாரு, நான் சாகர
நிலைமையிலையும் இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இப்ப அவரு சொன்னது உண்மையாயிடுச்சு. கடைசியா அவரு சாகும்போது கூட அவங்க 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டே அவரோட உயிர் அந்த இடத்துல போகுது. இதை நினைச்சு நம்ம ஜிங்கோட மனசும் சுத்தமா தாங்கல, அப்படி தேம்பி தேம்பி அலறாங்க. சோ நம்ம சன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட அஸ்தியை வந்துட்டு அந்த ஹாத்ரோன் ட்ரீ இருக்குல்ல, அந்த ட்ரீக்கு அடியில மத்த ராணுவ வீரர்கள் கூட இவரோடதையும் பதிச்சு வைக்கிறாங்க. சோ அதனாலதான் இந்த படத்துடைய பேரு அண்டர் த ஹாத்ரோன் ட்ரீ. சோ இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. பிரைவசி காரணமா இந்த படத்துடைய உண்மையான கேரக்டர்ஸ் உடைய போட்டோஸ் எதையும் அவங்க லீக் பண்ணல. சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம சன்னுடைய அப்பா வந்து ஜின் கிட்ட இதுக்கப்புறம் என் பையனை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துக்கும் அந்த ஹாத்ரோன் ட்ரீ இருக்கிற இடமும் ரொம்ப தூரம், அடிக்கடி வர முடியாது. சோ அதனால நம்ம ஜிங்கு தான் அடிக்கடி அந்த மரத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டேம் கட்டியிருக்காங்க. சோ அந்த டேம்னால தண்ணி தேங்கி இருக்கும்ல, அது வந்து அந்த வில்லேஜ் ஹாத்ரோன் ட்ரீ இருக்கிற இடம் தான். சோ இன்னைக்கு நிலைமையில அவரோட அஸ்தி இருக்கிற அந்த ஹாத்ரோன் ட்ரீ வந்து தண்ணிக்கு அடியில இருக்கு. ஆனா இருந்தாலும் வருஷம் வருஷம் நம்ம ஜிங்கு அந்த டேமுக்கு வருவாங்க. தண்ணிக்கு அடியில இருக்கிற அந்த ஹாத்ரோன் ட்ரீல கண்டிப்பா சிகப்பு கலர்ல பூ பூக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சன்ன அவங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்காம நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. எப்படி இருந்ததுன்னு நீங்களே சொல்லுங்க. அதுக்கு உங்க ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்ததா ஓகேவான்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட மறக்காம ஒரு லைக்கை போட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.